காலகட்டத்தில் எதை காட்டி எழுப்புறான்னு பாருங்க. இந்த டோர் ஒரு 3 பேர். எட்டுக்கை அம்மன் கோவில். தேவனார் பூவா? தேவதார் பூ கூட கடைக்கு வீட்டுக்கு அந்த மாதிரி கட்டினா வியாபாரத்துக்கு நல்லா இருக்கும். அது என்ன முதுகெலும்பு மாதிரி என்னமோ இருக்கு. ஏர் சிங்கி பேய் விரட்டி. பேய் விரட்டிலே மினி. ஆமா குட்டி. இது வந்து பெருசு. விளக்குல திரி தான் போடுவாங்க. இங்க வந்து ஏதோ இலை போட்டிருக்காங்க. இது மையெல்லாம் செய்வாங்களே அந்த இலையாடி. நான் எடுத்ததை நீங்க பாத்திருக்கீங்க. பார்த்தனால தான் நீங்க வாங்கியே டெலீட் பண்றீங்க. அப்ப பார்க்கும்போதே நீங்க என்ன சொல்லிருக்கணும்? எடுக்காதீங்கன்னு சொல்லிருக்கணும். ஐயருங்கனாலே நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஐ மீன் இந்த கோயில் ஐயர் சொல்றேன், நல்லவங்களா தான் இருப்பாங்க அப்படிலாம் அவசியமே கிடையாது. ரீசெண்டா கூட நியூஸ் படிச்சேன். பொண்ணுகிட்ட நியூசன்ஸ் பண்ண கேஸ். அந்த மாதிரி ஏன் இதை நான் சொல்றேன்னா, காலங்காத்தால எழுந்தோடனே கொல்லிமலையில இந்த மூலிகைகள், இந்த மரங்கள், பசுமையை பார்த்து எந்திரிக்கணும்னு நினைச்சேன். காலகட்டத்தை எதை காட்டி எழுப்புறான்னு பாருங்க. இந்த டோர் இவ்வளவு நேரம் மூஞ்சில தான் வச்சுட்டு இருந்தா. எனக்கு டக்குன்னு முழிப்பு வந்துருச்சு பாத்தியா? நீ வேற 7 மணிக்கு ஏதோ பண்ணணுமே. என்ன நோஞ்சா மாதிரி நொஞ்ச மாதிரி உட்காந்துருக்க? இன்னைக்கு கொல்லிமலை டே 2. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாருமே கிளம்பி வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்திருக்க இடம் வந்து அரப்பளீஸ்வரர் டெம்பிள். நம்ம இருக்கிறது ஆர்விஆர் ரிசார்ட் அப்படின்னு ஒரு ரிசார்ட்ல இருக்கோம். இங்கேருந்து அந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் தான். கிளம்பி 5 நிமிஷம் கூட ஆகல, கரெக்டாக நாங்கள் வந்துட்டோம். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவில் கொல்லிமலையில். நம்பர் 2 எட்டுக்கை அம்மன் கோவில். ஒரு இடத்துல 8 கைன்னு போட்டிருக்கு, வாசல் போர்டில் 8 கைன்னு போட்டிருக்கு. 2ல வந்து எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதோட ஹிஸ்டரியை படிச்சா தெரிஞ்சிடும் 8 கையா 8 கையா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 8ன்னு தான் நினைக்கிறேன். 8 கைகள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டெப்ஸ் மாதிரி வருது. இந்த மாதிரி மேலேருந்து இறங்கி வந்து இந்த பக்கம் வந்து கீழே இறங்கணும் அப்படின்ற மாதிரி. ஃபுல்லாக வாழைத்தோப்பு ஆப்போசிட்ல. சரி வாங்க போய் பார்ப்போம். செம்மையாக இருக்கு லொக்கேஷன். மலை, வாழைத்தோப்பு, ஸ்டெப்ஸு. ஈஸியாக இருக்குது இந்த ஸ்டெப்பு, கஷ்டமாக இல்லை. கொஞ்சம் அப்படியே ஸ்லோப்பும் ஸ்டெப்பும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. என்னது இது? ரவுண்ட் ரவுண்டே தான் வச்சுருக்கு. அம்மா அது என்னது? இது தேவதார் பூ கூட தாங்க. தேவனார் பூவா? தேவதார் பூ கூட கடைக்கு வீட்டுக்கு அந்த மாதிரி கட்டினா வியாபாரத்துக்கு நல்லா இருக்கும். தேவதார் பூவா? இது மரம் மாதிரி இருக்கு. ஆம்பளை சாமி அப்படிதான். இது வந்து பூவு, இதோட குச்சி நல்லா வாசமா இருக்காது இருக்கு. இது இது முடவாட்டுக்கல் தானே? இந்த சூப் தான் குடிக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். பாம்பு மாதிரி இருக்கு. அந்த வேர் என்னது? அது ஆள்முடக்கி. ஆள்முடக்கி வேர். அது என்ன முதுகெலும்பு மாதிரி என்னமோ இருக்கு? அது ஏரிச்சி குச்சி. ஏரிச்சி குச்சியா? ஏரிச்சி குச்சி பூசூர் போய். ஓ என்னென்னமோ இருக்குப்பா கொல்லிமலையில. ஆமா மூலிகை ஊர். நிறைய மூலிகையா இருக்கு. நல்லா இருக்குப்பா. எனக்கு அந்த கோயில் விட இந்த கோயில் நல்லா பிடிச்சிருக்கு. அரப்பளீஸ்வர் கோயில்ல வாசல்ல நான் ஏதாவது வந்து கேமரா நாட் அலோன்னு போர்டு இருக்கான்னு பார்த்தேன். போர்டு எதுவும் இல்லை. பார்த்தா கோயில் பின் பக்கம் போட்டிருக்காங்க. நம்ம ஃப்ரண்ட் சைடு வழியா வரோம் கோயிலுக்கு, என்ட்ரன்ஸ் வழியா. அங்கே போர்டு எதுவும் இல்லை. சரி செக் பண்ணிட்டு தான் வீடியோ எடுத்தேன். அதுவும் சன்னதி உள்ளலாம் நான் போகல, வெளியே இருந்தால் வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுத்தோடனே அந்த ஐயர் வந்து பார்த்துருக்காரு நான் வீடியோ எடுத்ததை. பார்க்கும்போது அந்த ஐயர் ஒன்றுமே சொல்லலை. உள்ளே போயிட்டு சாமிலாம் கும்பிட்டதுக்கு அப்புறமா விபூதி வாங்கிட்டு வருவோம்ல, விபூதி வாங்கும்போது வெயிட் பண்ணி தானே கூட்டம் கூட இல்லை. நான் மொத்தமே நானே எங்கள் அம்மா நாங்கள் 4 பேர் தான் மொத்தமே கோயிலே இருக்கோம். விபூதி கொடுக்கும்போது இப்படின்றாரு, இப்படி 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 இப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி அவரை தன்னைத்தானே ஒரு ஹீரோவா ஸ்டைலு நினச்சிட்டு பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ நான் கேட்டேன், நான் கோயில் எடுத்த வீடியோவா நான் வேணா டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் டெலீட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்படி இப்படின்னாரு. சரி அப்போ வேறு ஏதோ ரீசன் கேட்குறாரு என்னன்னு தெரில. எதுக்கு நம்ம ஃபோன் அவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டேன். ஃபோனை கொடுத்தோடனே அவர் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்பயும் சொல்கிறேன், நான் வேணா டெலீட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இல்லை ஓப்பன் பண்ணுங்கன்னாரு.
இல்லைன்னு சொல்கிறாரு. வேறு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. திரும்பி ஓப்பன் பண்ணேன், பார்த்தா என்னோடய ஃபோட்டோஸ் எடுத்து டெலீட் பண்ணுறாரு. இதை தானே நான் பண்ணுறேன்னு சொன்னேன், நான் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அப்புறம் என்ன நீங்கள் வாங்கி இப்போ ஒரு பொண்ணோட ஃபோனை நோண்டி என் கேலரி ஃபோட்டோஸை பார்த்துட்டு நீங்கள் என்ன டெலீட் பண்ணுறது? இப்போ இந்த மாதிரி ஐயருங்க எல்லாம் வேலை பண்ணாங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு சொல்லிடுங்க, என் ஃபோனை நீங்கள் டச் பண்ணாதீங்கன்னு. ஒருவேளை நான் டெலீட் பண்ண மாட்டேன், நீங்கள் ஏன் இப்படி பண்ணி நான் கேட்டு ஃபைட் பண்ணியிருந்தேன்னா அப்போ இவங்க பண்ணது நியாயம், எந்த பிடிங்கி இவங்க டெலீட் பண்ணலாம். நான் பண்ணுறேன்னு சொல்கிறேன், எனக்கு தெரியாமல் நான் எடுத்துகிட்டேன், நான் பண்ணுறேன்னு சொல்லியும் நீங்கள் வாங்கி டெலீட் பண்ணுறது வந்து நாகரிகமே கிடையாது. உலகத்தில் வந்து ஐயருங்கனாலே நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஐ மீன் இந்த கோயில் ஐயர் சொல்கிறேன், நல்லவங்களா தான் இருப்பாங்க, அப்படிலாம் அவசியமே கிடையாது. ரீசெண்டாக கூட நியூஸ் படித்தேன், பொண்ணுக்கிட்ட நியூசன்ஸ் பண்ண கேஸு. அந்த மாதிரி ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நான் எடுத்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்க, பார்த்தனால தான் நீங்கள் வாங்கி டெலீட் பண்ணுறீங்க. அப்போ பார்க்கும்போதே நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் பார்க்கும்போதே என்னை பார்த்துட்டு அப்படியே விட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபோன் உங்கள் கைக்கு வரணும், அந்த கேலரியை நோண்டிட்டு நம்ம டெலீட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒன்று இருக்குது. அப்புறம் ரெண்டாவது, சாமி கும்பிட்டேன். சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி பாப்பாவை டோக்கி இந்த பக்கவா அந்த பக்கவான்னு சொல்லி நின்றுட்டு இருந்தேன் அவ்வளோ நேரம். அப்பயும் நீங்கள் நான் ஒன்றுமே சொல்லலை, அப்பயும் என்ன நீங்கள் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் விபூதி லைனில் வந்து வாங்கும்போது என்னை ஹீரோயிக்கா அப்படியே ஃபோன் கொடு அப்படின்னு சொல்லி என் கேலரியை நோண்டி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் பண்ணுறீங்க. இது சரியான கேவலமான ஒரு விஷயம். இந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது பிஹேவ் பண்ணுறாங்கன்னா, நான் எடுக்கும் போதே நீ பார்த்தல, ஏன் அப்போ எடுக்காதன்னு நீ சொல்லலை, எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதை டெலீட் பண்ணி ஏன் சொல்லலை? என்ன சாமி கும்பிட்டு விபூதி கியூவில் வாங்க வரும்போது ஹீரோயிசம் காட்டுற அப்படின்னு நீங்கள் அங்கேயே நின்று ஃபைட் பண்ணுங்க. நான் அங்கே நின்னே சண்டை போட்டேன், மனசில் என்ன தளபதி விஜய் நினைப்பா அப்படின்னு சண்டை போட்டேன். அதான் போர்டு இருக்குல்ல, ஏன் படித்த முட்டாளாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. போர்டு நீ வைக்கவே இல்லை, போர்டை நீ கோயில் பின் பக்கமாக வச்சிருக்க, டிக்கிக்குள்ளே போர்டு வச்சா எப்படி பார்ப்பாங்க? அந்த மாதிரி கோயில் பின் கோபுரம் வச்சா நான் முன்னாடி வழியாக வரேன், நான் எப்படி பார்ப்பேன்? படித்த முட்டாள்னா நீங்கள் என்ன படிச்சு பெரிய ஐஏஎஸ்ஸா அப்படின்னு கேட்டேன். எல்லாருமே இங்கே சாதாரண வேலை பார்க்குறவங்க தான். என்ன படித்த முட்டாள்னா என்ன? ஒன்றுமே புரியல. செம்மையாக ஃபைட் பண்ணிட்டு தான் வந்தேன், எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த மாதிரிலாம் அவங்க பிஹேவ் பண்ணுறது. அவங்களுக்கு என்னென்னா சும்மா நோண்டணும், அவங்கக்கிட்ட வந்து நான் ஒரு பெரிய ஆள்னு காட்டிக்கணும். இதெல்லாம் வந்து சில பேரோட சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான். எத்தனையோ பேர் இருக்காங்க, அங்கே நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் வீடியோ எடுத்தாங்க, அவங்க யாரையுமே அவர் நோண்டலை. அதுவும் என்னை அவ்வளோ நேரம் பார்த்துட்டு கிட்ட வரும்போது அந்த விபூதி கொடுத்ததுக்கப்புறமா அவங்கள வந்து நம்ம மனசில் எப்பயும் வச்சுக்கணும், அவங்க வந்து ஒரு ஹீரோவாக தன்னை காட்டிக்கணும். சில இப்போ அங்கே இருக்கவங்கள எனக்கு கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தது இல்லையா? ஸோ அந்த மாதிரி யாராவது தெரிஞ்சிருக்கவங்களா அவங்கள வந்து நான் பயமுறுத்தி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சைக்காலஜி. நான் என்ன பெரிய ஆளுலாம் சொல்லிக்கல, பட் இருக்கிற ஃபேக்டை வந்து நான் சொல்கிறேன். அவங்கள நான் நோண்டி பார்க்குறேன், அவங்க எப்படி பயப்படுறாங்க நான் பார்த்து வந்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்னு அல்பத்தனமாக சந்தோஷப்பட சில விஷயம் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த கோயிலில் வந்து அவர் பண்ணார். அதனால் அந்த கோயிலோட வைபே டோட்டலாக போயிடுச்சு. அதுதான் இருக்கிறதுலே ஃபேமஸ் கோயில் கொல்லிமலையில் அரப்பளீஸ்வர். அங்கே போயிட்டு அந்த வைபே போயிடுச்சு. நியூஸ்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி சீன்ஸ்லாம். ஐயர்னாலே ஐயோ விபூதி வாங்கணும், அவங்க பெரிய தெய்வம் அப்படிலாம் அவசியமே கிடையாது. அவங்களுக்கும் சீப்பான புத்தி இருந்ததுன்னா அவங்களும் சீப்பானவங்க தான். செய்கிறவங்கள மட்டும் சொல்கிறேன். அவங்கள நான் நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு தான் வந்தேன் அங்கேருந்து. ஓகே, 8 கை அம்மன் இவ்வளோ நேரம் வந்துட்டுருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இடத்துல அப்படியே கூரை மாதிரி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல கூரை மாதிரி போட்டிருக்காங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த கடைக்காக போட்டிருக்கீங்களா? வெயில் வரக்கூடாது இல்லைங்களா? கடை உள்ள கூட நல்ல க்யூட்டாக இருக்குது. இங்கே என்ன கிடைக்கும் சாப்பிட? டீ இருக்கு, பலகாரம் இருக்கும். பலகாரம் டீ நல்லா இருக்கு. இது கோயிலுக்கு விலை கேட்டு வச்சிருக்காங்க. இது என்ன கொட்டை? சாம்பிராணி. சாம்பிராணியா? ஓ, நம்ம வீட்டில் பொடி போடுறோமே அதேதான், அந்த சாம்பிராணி மரத்தோட காய் அது. ஓ, இதை வாங்கி நெருப்பில் போட்டு கொட்டி போடணும், உடச்சி போடணும் நெருப்பில். நல்லா இருக்கு. கொல்லிமலை தான் நிறைய மூலிகை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் நான். இப்படிலாம் ஒன்று இருக்கு. இங்கே ஒரு குளம் இருக்கு பாருங்க, சூப்பரா. ஒரு கோழி குளிக்க போகுது கீழே, கோழி குளிக்க கீழே போகுது. ஃப்ரேம் வச்சிருக்கேன், எப்படி நகருது பாரு. ஃப்ரேம் நகர்த்தவே இல்லை, நல்ல ஸ்பீடா நகர்ந்துருச்சு. ஸ்பீக்கர் ஸ்பீடா போகுது. இல்ல அம்மா வந்து அதை கைட் பண்ணுதுடி, நீங்களாம் முன்னாடி போங்க அப்படின்னு. வாங்குறியாமே? இதுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னீங்க, என்னது? இது தேவதார் பூவு. தேவதார் பூ. இது ஏர்சிங்கி. இது வந்து ஏர்சிங்கி, பேய் வெரைட்டி. பேய் வெரைட்டிலே மினி. ஆமா, குட்டி. இது வந்து பெருசு. குட்டி, அது சின்னது. அதை வச்சு கட்டிட்டா அப்படியே கந்திச்சுட்டு நல்லா. விளக்குல திரி தான் போடுவாங்க. இங்க வந்து ஏதோ இலை போட்டிருக்காங்க. இது மையெல்லாம் செய்வாங்களே, அந்த இலையாடி? அக்கா இது என்ன இலை? இலை பேரு பத்தினி இலை. இதுலயுமா பத்தினின்னு பொண்ணுங்களே டார்கெட் பண்றீங்க? பத்தினி இலை பத்தினி, அதனாலதான் எரியுதுடி. பத்தி எரியுது, பத்தினின்னு தான்.
அது ஏதாவது பச்சினி அப்படின்னு ஏதாவது பேர் வந்திருக்கும் போல. இவங்க வந்து பத்தினின்னு மாற்றி வச்சுருப்பாங்க. படி தாண்டா பத்தினின்னு சொல்லியே படியை தாண்ட விடாமல் வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. படி தாண்டினாலும் பத்தினி, படி தாண்டலனாலும் பத்தினி. ரேவதி மேம் படத்தில் சொல்கிற மாதிரி. இது என்ன சாமி இல்லையா? நீங்களும் புதுசா? சரி. கைஸ், இந்த கோயில் ரொம்பவே பாசிட்டிவாக இருந்தது. எல்லாரும் சொன்னாங்க இந்த கோயில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கோயிலாம். வெளியூரில் இருந்தெல்லாம் இந்த கோயிலுக்கு வருவாங்களாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தாயத்து கட்டியிருக்காங்கன்னு. ஏதாவது வேண்டிக்கிட்டு இங்கே வந்து தாயத்து கட்டுவாங்களாம். அது அப்படியே நடக்குமா. நடந்ததுக்கப்புறமும் வருவாங்களாம். அப்புறம் நிறைய பூட்டு தொங்குது தெரியுதா? மொத்த கோயிலுமே அண்ணாந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூட்டு தான் தொங்கிட்டு இருக்கோம். ஏன்னா கோர்ட் ரிலேட்டட் கேஸ் ரொம்ப நாளாக வந்து இந்த நீதிமன்றத்தில் வழக்கு அப்படியே போயிட்டுருக்க கேஸு. முக்கியமாக வீட்டு கேஸ், நிலம் சார்ந்து ஒரு பிரச்சனை இருக்கிறது. உங்களுக்கு நிலம் இருந்தோ அதை மீட்க முடியாமல் இருக்கிறது, வீடு கட்ட முடியாமல் ரொம்ப நாளாக இருக்கிறது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் இங்கே வந்து பூட்டு வாங்கி மாட்டுறாங்க. அங்கேயே விற்கிறாங்க பூட்டு, மிடில்லையே அப்படியே சன்னதிக்கிட்டே வாங்கிட்டு நம்ம அங்கேயே மாட்டலாம். ஸோ அம்மாவும் அந்த மாதிரி மாட்டினாங்க, என் ஃப்ரெண்டும் அந்த மாதிரி மாட்டினாங்க. இதுங்க மிகப்பெரிய நம்பிக்கையாக. வீடு கட்டினதுக்கு அப்புறமா மறுபடியும் வராங்க இங்கே நிறைய பேர். அதே மாதிரி கையில் கட்டுற சிகப்பு கயிறு வந்து இங்கே வைக்கிறாங்க. காலில் இது கட்டக்கூடாதான், கையில் தான் கட்டணுமா. அந்த பின்னாடி இருக்க சரௌண்டிங் பார்த்தா ஏதோ கேரளாக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். அவ்வளோ சூப்பராக இருந்தது, பச்சை பசேல்னு பயங்கர பாசிட்டிவாக இருந்தது. டோக்கி சாமி கும்பிடலையா? இந்த கோயில் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு வந்து அரப்பளீஸ்வர் விட இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல பெரிய கோயிலாக இருக்குது. ஸ்டெப்ஸும் ஏற ஈஸியாக இருக்குது. எல்டர்ஸ் ஏறுற மாதிரி. அம்மாக்கே மூட்டு வலி இருக்கு, அவங்களே ஏறிட்டாங்க. அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரெஸ்ஸு வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ் போட்டு விட்ருக்காங்க பொம்மை மாதிரி. எதுக்கோ அது என்னன்னு தெரில. சூலத்துக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் என்னமோ என்ன வேண்டுதல்னு தெரில. வந்து பத்திரகாளி அம்மன். நான் பார்த்தா முருகர் மாதிரி இருந்தாங்க. அப்புறம் அந்த பல்லு வச்சு கேட்டதுக்கு பத்திரகாளி அம்மன் சொன்னாங்க. அம்மா ஏதோ வேண்டிக்கிறாங்க. இங்கே லெமன் போட்டால் வந்து நல்லது நடக்கும் அப்படின்னாங்க. நல்லா அவங்க வேண்டிட்டு அம்மா லெமன் வைக்க போகிறாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னா ஃபால்ஸ்க்கு வந்து போகிறோம். நாங்கள் திரும்பி ஹோட்டல் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா அப்போ லைட் வரும். நம்ம அளவுக்கு சென்னை அளவுக்கு வெயில், லைட் வெயில் தான். ஆனால் அதுவே எங்களால் தாங்க முடியல. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ ஒரு 4 o'clock போல் வந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஐந்தருவி ப்ரோ, நம்ம அருவி, அப்புறம் மாசிலா அருவி, அப்புறம் அவ்வளோதான். ஸோ 2 அருவி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு ஃபேமஸ் அருவியும் இருக்குது. அதுதான் இருக்கிறதுல பெரிய அருவி, ஆகாய கங்கைன்னு. ஆனால் 1000 ஸ்டெப்ஸா, கண்டிப்பாக என்னால் ஏற முடியாது. அதுவும் கிட்ஸ் வேறு இருக்காங்க. அதனால் நாங்கள் போகல. 4 மணி கரெக்டாக பசங்களாம் ஸ்கூல் விட்டு வராங்க. வந்து சந்தை மாதிரி போட்டிருக்காங்க. வரும்போது சந்தை பார்க்கலாமா அப்புறம்? நடு ரோட்டில் போகிறாங்க. நாமெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. நான் படித்தா ரிக்ஷாவில் கொண்டு வந்து விடுவாங்க, இல்லை நடந்து வருவோம். ஆனால் சிட்டிக்குள்ளேயே. பட் கிராமத்தில் அழகாக அந்த க்ரீனரிக்கு ஓரமாக பசங்க நடந்து போயிட்டு வீட்டுக்கு போகிறது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நாங்கள் படித்தப்போ இல்லை. ஊளையாறு, குழி வளவு. வா, பிளான் பண்ணி நட்டு வச்சிருக்காங்க. 10 செகண்ட் மழை நினைக்கிறேன். 10 செகண்ட்ல போயிடுச்சு. மாசிலா அருவி வந்து விட்டது. ஹாய் பாய். அருவிக்கு வந்துட்டோம். பட் இங்கே 4 o'clock மேலே கார்ஸ் போகிறதுக்கு வந்து அலௌட் இல்லை. நடந்து வேணா போகலாம் 4 to 6. பட் நடக்கலான்னு பார்த்தா ஒரே மழையாக இருக்குது. ஒரு 3 பேர் 30 rupees மாசிலா அருவியில். 3 பேர் வந்திருக்கனால 90 rupees. மது அருந்த இங்கே வந்து அலௌட் கிடையாது. பிளாஸ்டிக் பொருட்கள் இங்கே அலௌட் கிடையாது. குளிக்கும் இடத்தில் குளித்தவுடன் வருபவர்களுக்கு இடையூறு செய்யாமல் இருக்கவும். அப்புறம் பெரியவருக்கு 30, சின்னவங்களுக்கு 10.
மாசிலா அருவி ஆடவர் குழுவா, கிழக்கு வளவா இந்த ஊர் பேர். அரியூர் நாடு. அங்கேயே வரும்போது பார்த்தேன் அரியூர் நாடு அப்படின்னு போட்டுருந்துச்சு. கொல்லிமலையில் அரியூர். தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ். அருவி எவ்வளோ நேரம் நிற்கலாம்? எவ்வளோ நேரம் நிற்கலாம்? வேற லெவலில் இருக்குது அந்த லொக்கேஷன்லாம். அங்க பாருங்க, அது என்னது ப்ரோ? அது ஒயிட் ஒயிட்டா தெரியுது மலையில. ரோடா அது? பாரடி மழை பெய்யும் ஷைன் அடிக்குது. இங்கே மது அருந்த அனுமதி இல்லை. இதுக்கு தான் ஹிஸ்ட்ரி இருக்கா ப்ரோ? மாசிலா அருவிக்கு என்ன ஹிஸ்ட்ரி? சரி, இங்கேருந்து 7 minutes ஆகுமா நடந்து போக. வாங்க போய் பார்ப்போம். நிறைய மூலிகைகளை கடந்து இந்த அருவி வர்றதுனால மாசு இல்லாத அருவி அப்படின்றனால மாசிலா அருவி அப்படின்னும் சொல்கிறாங்க. இல்லை மாசி அப்படிங்கிற பேரை முதற்கொண்டும் இது வந்திருக்கலாம். ஏன்னா பக்கத்துலேயே மாசி பெரியசாமி கோயில்னு ஒரு கோவிலும் இருக்குது. இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் இடம் வச்சுருக்காங்க. பரவாயில்லடி, மற்ற இது கம்பேர் பண்ணால் கொஞ்சம் ஏதோ மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்த்தேன் நல்லா இருக்கு. எனக்கும் ஆசைடி, எங்க வீட்லயே போடணும் ஆசைடி எனக்கு. பின்னாடி இதுல என்ன இருக்கு? என்ன சூப்? அதுல மூலிகை சூப். ஓ, முடவாட்டுக்காலா? வரும்போது இருப்பீங்களா? சரி. இது என்ன பழம்? ஓ, வாட்டர் ஆப்பிள். செம்மையா இருக்கு. அங்க இருக்கு பாருங்க ஃபால்ஸ், நல்லா தெரியுது பெருசா. செம ஃபால்ஸ், நல்லா சில்னஸாக இருக்குது. கிட்ட நெருங்க அங்கே வரும்போது லைட்டாக ஒரு வெயில் லைட்டாக தெரிஞ்சுது. பட் உள்ளே நுழைய நல்ல சில்லுன்னு இருக்குது. இந்த பக்கம் சூரியன் செம்மையாக இருக்காது. நல்லா அந்த க்ரீன் கலர் வந்து சரியான ஒரு க்ரீன் கலராக இருக்குது கண்ணால் பார்க்க. கேமராவில் இங்கே கிட்ஸு ப்ளே ஏரியா கொஞ்சம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பார்க் அந்த மாதிரி. ஆக்சுவலி மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். நான் வந்து வேலூரா, அது பக்கத்தில் ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சின்னு ஒன்று இருந்துச்சு, அங்கே போயிருந்தேன். ரொம்ப மோசமாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பாதி தூரம் போயிட்டு அதுக்கு மேலே எங்களால் போக முடியும்னு தோணவே இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் போனால் ரொம்ப லோக்கலாக இருந்தது. அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். பட் இங்கே வந்து இந்த கிட்ஸ் ப்ளே ஏரியாலாம் வச்சு ஓரளவுக்கு வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கேயும் ஃபீமேல் யாரும் இல்லை. நாங்கள் வந்த வரைக்கும் இது வரைக்கும் லேடிஸ் யாரும் இல்லை. 1-2 பேர் தான் இருக்காங்க. அவங்களும் வந்து ஹஸ்பண்டோடு வந்திருக்காங்க. அந்த மாதிரி தனியாக சோலோவாக வர்றது நம்ம தான் வந்திருக்கோம். பார்ப்போம் சேஃப்டி எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அங்கங்கே இருக்காங்க, சும்மா அப்படியே பார்த்து நக்கெல்லாம் சிரிக்கிற மாதிரி. நம்மன்னு தெரியாது, ஜென்ரலாக அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் அப்படி இருக்காங்க. எங்கே போனாலும் அதை அவாய்ட் பண்ண முடியறதில்ல. பட் ஓகே, மற்ற இடத்த கம்பேர் பண்ணால் இட்ஸ் பெட்டர். ஃபஸ்ட்டு ரேட்டிங் கொடுக்கறது வந்து இந்த அருவி, என்னது சுருளி ஃபால்ஸ். ரொம்ப டீசெண்டாக இருந்தது. நிறைய ஃபேமிலி வந்திருந்தாங்க. ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணோம் சுருளி ஃபால்ஸில். ஈவன் ஃபால்ஸ் கிட்ட குளிக்கும்போது கூட அதுதான் நம்பர் 1 ரேட்டிங். அவ்வளோ கூட்டத்தில் கூட அங்கே அவ்வளோ எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க. ஒரு பயமே இல்லை தனியாக போகிறதுக்கு. இங்கே கொஞ்சம் லைட்டாக ஜலகம்பாறைலாம் ரொம்ப மோசமாக இருந்தது. வந்துருச்சு, ஃபால்ஸே வந்துருச்சு. வாங்க போவோம். இங்கே ஏதோ ரூம் மாதிரி வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில. ஃபால்ஸ் கிட்ட நெருங்கிட்டோம். ஃபால்ஸு கொஞ்சம் பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் யாரும் இல்லை, பாய்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ரொம்ப குட்டி ஃபால்ஸ் தான். மேலே அங்கே போய் தான் குளிக்கணும் போல். இல்லை கேர்ள்ஸ் பாய்ஸ் தனியாக லைனே இல்லை. சுருளி ஏன் சேஃப்னா அங்கே கேர்ள்ஸ் பாய்ஸ் தனித்தனி லைன் இருக்கும். இங்கே அது இல்லை. அவ்வளோதாங்க, பார்த்து கிளம்ப வேண்டியதான். நல்ல ஒரு பசுமையாக இருக்குது பக்கத்துலலாம். அதில் பார்த்தா நாங்கள்லாம் ஃபால்ஸ் போயிட்டு வந்துட்டோம். மேடம் மட்டும் இங்கே இருக்கிறதெல்லாம் விளாண்டுருக்காங்க. இங்கே முடவாட்டுக்கால் சூப் குடிக்க வந்திருக்கோம். குட் ஃபார் ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் இங்கே வந்தால் அது குடிச்சே தீரணும்னு. கிழங்கு பாருங்க. ஓகே இந்த கிழங்கு, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு இடித்து ஒரு 20 வகையான மூலிகை போட்டு இந்த சூப் தயார் பண்ணுறோம். ஓகே. என்னெல்லாம் மூலிகை இதில் வந்து கிழங்கு, முடவாட்டுக்கால் கிழங்கு, அப்புறம் வந்து முடக்கத்தான் கீரை, ஆடாதோட இலை, தூதுவலை, சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகுத்தூள், மல்லித்தூள். உங்களுக்கு மசாலா வேணும்னா கரம் மசாலா போட்டுக்கலாம். சிக்கன் ஃப்ளேவர் வேணா சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். மட்டன் ஃப்ளேவர் வேணா மட்டன் மசாலா போட்டுக்கலாம். அந்த மசாலாவும் நீங்களே அது ப்ரிப்பேர்? ஆமாம், நாங்களே தயார் பண்ணுவோம். புதிய வீடியோ வந்துட்டு பிரஷ் ஆன் பிரஷ். என்ன இறங்கிட்டு என்ன செய்யும்?
இந்தாம இருக்கா தக்கி அனிதா சேச்சி അവിടെ சிட்டாய் இங்க வா ഇവിടെ வா பீகாக் ஓ மை காட் பார் ദൈവമേ ടോക്കി പീകാക്ക് നോക്കടാ ഓണുണ്ട് നോക്ക് അതോ വാവ് നോക്കടാ കണ്ടോ അതോ കാണുണ്ടോ പീകാക്ക് മെയിൻഡ് கைஸ் நம்ம நெக்ஸ்ட் அருவிக்கு வந்துட்டோம். இந்த அருவி பேர் வந்து ஐந்தருவி தானே, நம்ம அருவி, சாரி. இந்த அருவி பேர் வந்து நம்ம அருவி. இங்கே இருக்க பேக் சைடில் இருக்க லொக்கேஷன் வந்து அப்படியே பார்க்க வாகமன் மாதிரியே இருக்குது. ஸோ வாகமனில் இப்படி தான் டால் ட்ரீஸ் அண்ட் ஃபுல்லாக மெடோஸாக இருக்கும். அதே மாதிரி ஒரே மெடோஸாக இருக்குது. ஐ மீன் அந்த குன்றாக இருக்குது, ஃப்ளாட் குன்றா. அப்புறம் அந்த பக்கம் டால் ட்ரீஸ் இருக்குது. வாங்க ஒரு 100 மீட்டர்ஸ் கீழே போனாலே வந்துடும் அப்படின்னாங்க. 10 ரூபா இங்கே டிக்கெட் ஒருத்தருக்கு. அதை விட இது கம்மி. அந்த அருவி வந்து 30 ரூபா ஒருத்தருக்கு, இங்கே 10 ரூபா தான். வாங்க போகலாம். கைஸ் இதுதான் அருவி. இங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோம். ஒரே மலை, இது மெடோஸ். அப்புறம் அங்கே ஏதோ ரைஸ் ஃபீல்ட் மாதிரி, கொஞ்சம் ரைஸ் இல்லை வேறு ஏதோ, பட் சொல்கிறேன். அப்புறம் இங்கே லாங் ட்ரீஸ் அதெல்லாம் இருக்குது. அப்படியே போனீங்கன்னா இந்த இடத்துல அருவி இருக்குது. ஆக்சுவலி இப்போ சீசன் இல்லை போல், அதனால் கம்மி தண்ணி தான் வருது. ஆனாலும் வந்து மெயின் சீசனில் இங்கே செம்ம ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்றாங்க. இங்கே ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருக்கலாம் கவர்மெண்ட், கொஞ்சம் பாருங்கள். முக்கியமான அருவி நம்ம அருவி, கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இதை சொல்லி வாயை மூடலை. முன்னாடி ஒரு 10 அடி தான் போயிருப்பேன். தடுமாறி கீழே ஃபோனை போட்டுட்டேன். iPhone 15 Pro நொறுங்கியே போச்சு, ஷார்ப்பான ஜல்லிக்கல்லில் பட்டு. எனக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு ஒரு செகண்டு. ஃபோன் தான் போயிருக்குமோன்னு. நல்ல வேலை ஆப்பிள் கேர் போட்டிருந்தேன். இருந்தாலும் டெம்பர் கிளாஸ் தான் போயிருந்தது. கடையில் கொடுத்து மாற்றிட்டு ஃபோன் உடஞ்சோடனே எனக்கு எந்த விஷயம் எடுக்கவும் மனசே வரல. முதல்ல இது ஃபோன் உடஞ்சுதான் டெம்பர் உடஞ்சான்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுன்ற மாதிரி தான் மைண்டு ஃபுல்லாக இருந்துச்சு. இருந்தாலும் அடுத்தடுத்து சில நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருந்தனால நான் மனசை தேத்திக்கிட்டு எடுத்தேன். இது வந்து RVR ரிசார்ட்ல நைட்டு கேம்ப் ஃபயர். ரிசார்ட்டோட நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கொல்லிமலை போகிறதுனா அங்கேயே போங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது. நோக்கு